ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தர்ணேந்திரன். நான் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் மூவிக்கு போனேன். தியேட்டரில் ஆளே இல்லை. ஏன்டா ஒரு பெரிய மனுஷனை இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தது எனக்கு. ஸோ இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திருவிழா ராத்திரி தான். ஃபுல் மூவியுமே அந்த திருவிழா ராத்திரி தான். அந்த திருவிழா ராத்திரியில் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் காளிங்கிற பேர்லேயும், துஷாரா அவங்களோட ஒய்ஃபாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண மளிகை கடை வச்சுருக்காரு. ஓகே. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பெரியவர். இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அங்கே ஊருக்கு பெரிய தலைக்கட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரியவர் ஃபேமிலி. பெரியவர் ரவி அண்ட் அவரோட பையன் கண்ணன். அண்ட் அதே மாதிரி இங்கே எஸ்பி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கிறது எஸ்ஜே சூர்யா. ஸோ இப்போது இந்த திருவிழா ராத்திரியில் ரவியும் கண்ணனையும் தான் காலி பண்ண முடியும், மற்ற டேஸில் காலி பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த சிங்கிள் நைட்டுக்குள்ளே இவங்களை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு போராடுற எஸ்பி எஸ்ஜே சூர்யா இப்போது இவங்ககிட்டேருந்து இந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க காளியோட ஹெல்ப் தேடி போகிறாங்க. அவரோட ஒய்ஃப் துஷாரா. ஓகே. காளி குடும்பத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஒரு மனுஷன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓகே. ஸோ இப்படி தான் கதை போகும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஜிவி பிரகாஷோடது எல்லா சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. துஷாராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கலக்கலாக இருந்தது. அண்ட் வந்து விக்ரம் துஷாராவோட லவ் ரொம்ப அழகாக இருந்தது. அதை ரொம்ப அவங்க காட்டலை, அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு திருவிழா ராத்திரியில் எப்படிடா லவ்வெல்லாம் காமிச்சிங்க, சாங்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ்பேக்கும் கொஞ்சம் வரும். ஓகே. ஸோ அதுதான். அண்ட் இந்த மூவி எப்படி இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. எனக்கு ஓகே, இந்த மூவிக்கு ஏன்டா வராமல் போனீங்க அப்படி இருந்தது. ஸோ 2 hours ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட் ½ an hourல கொஞ்சம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன அப்படின்னா, இவர் குடும்பத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கும் விசுவாசத்தை காட்ட முடியாமல், போலீஸ்க்கும் விசுவாசத்தை காட்ட முடியாமல், வில்லன் கேங்குக்கும் விசுவாசத்தை காட்ட முடியாமல், எப்படியோ அங்கேயும் இங்கேயும் பாம்பு மாதிரி நழுவி வந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடணும் அப்படின்றது தவிக்கிறாரு. அது கொஞ்சம் அங்கங்கே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. ஆனால் யூஸ் பண்ண இடத்துல எனக்கு அது ஏதோ கெத்தாக தெரியலை. அதனால அந்த சாங் போட்டப்போ ஏன்டா இந்த இடத்துல போட்டிங்கன்றது. மேபி கண்ணனை கொல்லும்போது அந்த சாங் போட்டிருக்கலாம் அப்படி தோணுச்சு. அண்ட் வேறு என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக்கில் இவங்களோட மேரேஜ் சீன் வரும். அந்த கதை பெருங்கூத்தாக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. மேரேஜ் கதையே ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போகும். அண்ட் இந்த மூவியில் பிகினிங்லேருந்து பாதி வரைக்கும் ஒரு சம்பவம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எந்த சம்பவம் அப்படின்னா, இவரோட மேரேஜ் அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடக்கும், நம்ம காலி பண்ண ஒரு சம்பவம். ஸோ ஓகே தான், ரொம்ப நல்ல மூவி தான், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ½ an hour மட்டும் கொஞ்சம் மனசு திடப்படுத்திட்டு போனால் தான் பார்த்துக்க முடியும். அண்ட் இன்னொன்று, யூஸ்வலி பார்ட் 1 பார்த்துட்டு தான் பார்ட் 2 பார்ப்போம். பட் இந்த மூவி பார்ட் 2